இன்னும் 4 மந்த்ஸ் தான் இருக்குது எலக்ஷனுக்கு. பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுல சொல்றாங்க, தமிழ்நாட்டுல யாருக்குமே ஓட்டு இன்னைக்கு இருக்கா இல்லையானே தெரியல அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி வந்து சிஎம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர். அவங்க சொல்றப்போ பெருசா பெருசா படிச்சவன் இருப்பான்ல, பயங்கர அறிவாளி இருப்பான்ல, அவனே இந்த தடவை எலக்ஷன்ல ஓட்டு போட போறது பெரிய வேலைங்க. ஏன்னா அந்த ஃபார்ம் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்குதுன்னு தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஹெட் சீமானன் அவங்க வந்து பேசுறப்ப பாத்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லா இருக்கிறப்ப இப்போ எதுக்கு இந்த மாதிரி எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகளோட ஹெட் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஓட்ட பத்தியே இல்ல, இது நீ இந்தியனானே செக் பண்றாங்க, இது சிட்டிசன்ஷிப் பத்தின ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டுல இது எலெக்ஷன் சீசன், இந்த வாட்டர் கேன் என்ன கலர் அப்படின்னு நான் கேட்டேன்னா, இங்க பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்க இது எல்லாமே ஒரு காமனா ஒரு கலர் சொல்லுவாங்க, கரெக்டா? என்ன சொல்ல, மோஸ்டா கிரீன் சொல்லுவோம். பட் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட வந்து இன்னைக்கு எந்த இஷ்யூ எடுத்துட்டு போனீங்கனாலும் இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, இது கிரீன் கலர்பாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு மாதிரி டார்க் எல்லோ அப்படிம்பாங்க. இன்னொருத்தங்க வந்து இல்ல இது ஒரு மாதிரி கிரீன் எல்லோ மிக்ஸ் அப்படின்னு ஏதோ மாத்தி மாத்தி பேசும். ஏன்னா இந்த சீசன் அப்படி எல்லாருமே வந்து பொலிட்டிக்கலா எதை சொன்னாலும் மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு சீசன். அப்போசிங் மாத்தினா அப்படி சொல்றேன், மாத்தி மாத்தி எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சீசன்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் ஒன்னு சேர்த்திருக்கிறது தான் இந்த சார். ஒரே இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எல்லாருமே வந்து இப்ப நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டீங்க பாருங்க சார், பெரிய பிரச்சனையா இருக்குது, எல்லாரும் சூதானமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மேட்டர், இந்த சார்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒவ்வொருத்தங்களும் ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன சொல்றாங்கிறத பார்த்துட்டு அட் த சேம் டைம் இப்போ இதை டிஃபெண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி வந்து இதை ஹெவியா டிஃபெண்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க இப்ப கவர்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் அந்த டயத்துல தான் இதெல்லாம் நடத்துறப்போ பிஜேபி சொல்றாங்க இல்ல இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. சோ அதன் சார்பா வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட எக்ஸ் தமிழ்நாடு ஹெட், அவங்க 2 பேரும் என்ன பேசியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் யோர் ஓட். வரப்போற எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போட போறீங்களா மாட்டீங்களான்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் அவங்களோட முக்கியமான ஒப்பீனியனை கொடுத்திருக்காங்க. அதை கேட்டுட்டு சார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஓட்டு போட முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கும் இன்னும் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க முடியல. என் பேரையுமே நிறைய இடத்துல தேடிட்டு தான் இருக்கும், இன்னும் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் பாதி மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 15 டேஸ் தான் இருக்குது. ஐ மீன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இன்னும் பாதி மாசம் தான் இருக்குது. அதுக்குள்ள நானும் ரெடி ஆகணும். ரொம்ப குழப்பமான நிலைமையில தான் நானும் இருந்துட்டு இருக்கேன். எனக்கும் ஓட்டு இருக்குமானே தெரியல. ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி தான் இனிமே கொடுத்து அங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியலன்னு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதுல இருந்து இப்போ ஓவராலாவே என்ன தமிழ்நாட்டில் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கிறத உங்ககிட்ட இப்போ டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். முழுசா பாருங்க. இது வந்து ஒரு ரேண்டமான இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும் இல்லை, இது உங்களுக்கு நெசசரி நீங்க ஓட்டு போடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவும் கூட. அண்ட் நீங்க இந்த மாதிரி வேர்ல்டுல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ல இருந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் த ஆல்ரெடி 80 lakh பீப்புள் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்திருக்காங்க. நீங்களும் சேருங்க. ஈஸியா என்னால வந்து உங்ககிட்ட அப்போனா தான் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் டெய்லி சேர்க்க முடியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்குது சோஷியல் மீடியாவில் வந்து அகெயின் சார் வந்து ஒரு பெரிய டிபேட்டா லாஸ்ட் ஒரு 1 வீக்கா 2 வீக்ஸாவே போயிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனோட எக்ஸ்பிளனேஷன், ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன்ல ஓட்டு வந்து எத்தனை பேருக்கு இருக்குங்கிறத சரியா பார்க்கணும். நிறைய பேர் இறந்து போனவங்க இருப்பாங்க, அவங்களோட பேர் வந்து இன்னும் ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். ஒரே இடத்துல வந்து நிறைய பேர் மாத்தி மாத்தி கள்ள ஓட்டு போட்ட சில பாஸ்ட்ல ஓட்ஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில இருந்து ஒருத்தங்க சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க சென்னையில தானே ஓட்டு போடணுங்கிற மாதிரி யார் யாருக்கு ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டை மட்டும் நம்ம எலெக்ஷன் அப்போ வச்சிருந்தோம்னா அவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த கள்ள ஓட்டு, ஏமாத்துற ஓட்டு, ஒருத்தங்களே 2-3 தடவை ஓட்டு போடுறது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால எக்ஸாக்டா யார் யார் ஓட்டு போடுவாங்கிற ஒரு லிஸ்ட் வந்து தேவை. இது அப்டேட் பண்ணாம ரொம்ப வருஷமா இருக்குது, நாங்க இப்போ அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பிச்ச டயத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து இதை ஸ்ட்ராங்கா எதிர்த்துட்டு தான் இருந்தாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து எல்லா கட்சியும் கூப்பிட்டு அதுக்கு தான் வந்து டைரக்டா லெட்டர்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க.
சீமானனாக்கா இருக்கட்டும், விஜயண்ணாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து தனியா லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு கூட வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல திருமாவளவன் அண்ணா வந்து அதுல குடுத்த ஸ்பீச்சா இருக்கட்டும், எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க இத பத்தி வந்து அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையிலே லெட்டர்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ அந்த இதெல்லாம் நடந்தாலும் நடக்கலைனாலும் டிஎம்கே என்னதான் அப்போஸ் பண்ணாலும், ஸ்டேட் பார்ட்டிஸ்ல என்னதான் அப்போஸ் பண்ணாலும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அதை பண்ண தான் போறாங்க. ஸோ அதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சு ஆல்ரெடி பாதி டைம் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், உள்ளுக்குள்ள போய் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேரை வந்து அவங்க ஆஃபீஸர்ஸா கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு இடத்துலையும் இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க ஃபார்மை கொடுத்து நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு நாங்க மொத்தமா இவங்க எல்லாம் தான் ஓட்டுன்னு சொல்லுவோம். அதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அப்போ சொல்லுங்க. அதையும் சரி பண்ணி ஃபைனல் லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணப்படும். ஸோ தட் கரெக்டான ஓட்டு இருக்கும். நாங்க வந்து கள்ள ஓட்டை தடுக்க போறோம், ஏமாத்துற ஓட்டை தடுக்க போறோம், இறந்தவங்க லிஸ்ட் பேர்ல இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு அகேன்ஸ்டா தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க, விஜயண்ணா வந்து பேசுறப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து ஏன்னா அதான் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்குங்கிறதுனால நான் முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 6,36,00,000 பீப்புள் வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. இத்தனை பேருக்கு ஒரு மாசத்துல நீங்க எப்படி ஃபார்ம் கொடுத்து அவங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி ஓட்டா மாத்த முடியும்? இத்தனை ஓட்ஸை வந்து நீங்க எப்படி ஒரே மாசத்துல பண்ண முடியும்? ஏன்னா அதுக்கு டைம் லைன் வந்து மொத்தம் 1 மந்த் தான். இது எப்படி நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரெண்டாவது, ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்க வந்து ஃபார்ம் எல்லாம் வச்சு, அதாவது ப்ராப்பரா ஐடி கார்டு வச்சிருக்கவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க டைரக்டா போய் ஓட்டு போட வேண்டியதானே. புதுசா வர்றவங்களுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்குங்க, எல்லா ஃபார்ம் எல்லாம் கேளுங்க, அது கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்களே நீங்க மறுபடியும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து சுத்தமா தப்பா இருக்குது. அந்த டைம் லைனும் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து டிவிகேல ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்டி ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த சார் ஃபார்மே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக்கும் இதுல சேர்ந்து வச்சிடுறாங்க. அண்ட் இது வந்து டிவிகே சைட்ல இருந்து விஜயண்ணா இன்னைக்கு பேசின வீடியோட மைய கருத்து. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிஎம் வந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கேரளால இது அவங்க 1 வீக் முன்னாடி பேசியிருக்காங்க. அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, கேரளால வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஆல்ரெடி வந்து இது அப்போஸ் பண்றாங்க, நாங்களும் இது அப்போஸ் பண்றது சொன்ன டயத்துல இருந்தே டிஎம்கேவும் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு பவர்ல இருக்கிறது டிஎம்கே தான், அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ராகுல் காந்தி வந்து பிரசன்டேஷன் போட்டு ஓட் சோரியை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. எப்படி இவங்க வந்து பெரிய நிறைய பேரோட ஓட்டை வந்து தூக்கி விட்டுறாங்க, இவங்களுக்கு ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சவங்களோட ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுறாங்கன்னு ராகுல் காந்தி வந்து வீடியோ போட்டிருக்காரு, பேசியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஃபார்மை வந்து ஃபைனலி கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு முதல்ல இருந்தே பிரச்சனை தான், அதை மீறி இது ஃபார்ம் பண்ணாதான் ஓட்டுன்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. ஃபார்மையும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஃபார்மை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரிலேட்டிவ்ஸ் நேம் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் டீடைல்ஸ் கேட்கறாங்க. இப்போ ஃபார்ம் எல்லாரும் ஒரே நேரத்துல தான் அவங்க லிஸ்ட் போட போறாங்க. இப்போ ஃபார்மை சப்மிட் பண்றப்போ முதல்ல நான் சப்மிட் பண்ணுமா இல்ல முதல்ல என் ரிலேட்டிவ் சப்மிட் பண்ணுமா? அப்புறம் இந்த ரிலேட்டிவ்னு போட்டிருக்கீங்களா, இந்த ரிலேட்டிவ் யாரு? என் அப்பாவா, அம்மாவா, இல்ல தங்கச்சியா, அக்காவா, குழந்தையா, யாரு ரிலேட்டிவ்னு போடல, வெறுமனே ரிலேட்டிவ்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த ரிலேட்டிவ்னு போட்டது, இந்த ஃபார்ம் வந்து குழப்பமா இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து நீங்க யாரோட ஃபார்ம் கூட இருக்க யாரோட பேரை ஃபில் பண்ணுங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணல. அப்புறம் ஃபில் பண்றவங்களும் சப்மிட் பண்ண போறாங்க. ஃபில் பண்ண 2 பேருமே மாத்தி ஃபில், ரிலேட்டிவும் சப்மிட் பண்ணுவாங்க, நீங்களும் சப்மிட் பண்ணுவீங்க. இப்போ 2 பேருமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல யாரு ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணணும்னு ஏதாவது டீடைல் இருக்கா? கிடையாது. நீங்க பாட்டுக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா, இது இல்ல ஒரு ரிலேட்டிவ்னு இங்க போட்டிருக்காங்க, ரிலேட்டிவ் இல்ல, அப்ப ரிஜெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அப்ப அதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரைஸ் பண்றாங்க. அடுத்து அப்பதான் சொல்றாங்க, பெருசா படிச்சவன் கூட வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் பார்த்தா குழம்பி போயிடுவான், அண்ட் சுத்தமா லாஜிக்கே இல்லாம சில ஆர்குமெண்ட்ஸ் சில பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து ஃபேவரபிளா இதுல வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்கறாங்கன்னு. அப்படிலாம் பண்ண முடியாது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே கம்ப்ளீட்டா வேலை பார்ப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அது லாஜிக்லெஸ் ஆர்குமெண்ட். அண்ட் டிஎம்கே வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா பூத் எல்லாம் செட் பண்ணி இருக்குது, நம்பர்லாம் கொடுக்குறாங்க. நீங்க வந்து கால் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் என்ன எடுத்துக்கோங்க, பூத்லயும் நீங்க வந்து அப்ளை பண்ணி ஹெல்ப் கேட்டு நீங்க வந்து இந்த சர்வ் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டரும் பேசியிருக்காங்க. இதுல அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து டிஎம்கே ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஜனநாயக கடமைக்கு யாரா இருந்தாலும் டிஎம்கேவோட பூத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பேசியிருக்காங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் என்ன சொல்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல இருந்து இது ஓட்டு போடுற மேட்டர்னு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், இது வந்து இன்டைரக்டா இந்தியால யார் யார் இந்தியன் சிட்டிசன் அவங்க கணக்கெடுக்க தான் பாக்குறாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிபேட்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆச்சு, போன டேர்ம்ல ஆச்சு. அதை இன்டைரக்டா அவங்க இப்படிதான் பண்றாங்க, இது சிட்டிசன்ஷிப்பை வந்து செக் பண்றாங்க, யார் யார் வெளிநாட்டுல இருந்து உள்ளுக்குள்ள வந்து இப்படியே இருக்காங்களோ அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ப்ராசஸ் இது. அதனாலதான் ஆதார் கார்டு எல்லாம் விட்டுட்டு இவங்க தனியா சார்னு ஒண்ணு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. சீமான் அண்ணா பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, வருஷம் ஃபுல்லா டைம் இருக்குது, ஏன் இப்போ வந்து பண்றீங்க,
அதான் உங்களுக்கு இவ்ளோ நாள் டைம் இருக்குது. இவ்ளோ நாள் உங்களுக்கு தெரியாதா? இதுல பிரச்சனை இருக்குன்னு. ஏன் இன்னைக்கு வந்து பண்றீங்க? எலக்ஷன் வந்து இன்னும் 4 மாசத்துல இருக்குன்னா, ஏன் இப்போ வந்து பண்றீங்க? பீகார்ல வந்து இவங்க ஜெயிச்சது வந்து இந்த சார்னால தான். இந்த மாதிரி பீகார்லயும் பண்ணி நெறைய எலக்ஷன் வோட்ஸ் வந்து வெளிய போச்சு ஆக்சுவலா. சோ அவங்க அத வச்சு தான் ஜெயிச்சுட்டாங்க பீகார் எலக்ஷன்ல. நேத்திக்கு வந்து எலக்ஷன்ல பிஜேபி அந்த ரூலிங் பார்ட்டி என்டிஏ வந்து மறுபடியும் ஸ்வீப் பண்ணாங்க. அது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சீமானண்ணா பேசியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து அப்போஸ் பண்றவங்க. இப்போ இத சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்கல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் பேசுறப்ப என்ன சொல்றாங்க? அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொளத்தூர் வேர் நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து எலெக்ஷன்ல நின்ன ஒரு இடம். அது எக்ஸாம்பிளா அவங்க கொடுத்துட்டு சொல்றாங்க. கொளத்தூர்ல 4379 ஓட்ஸ் வந்து டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்குது. ஒரே பேரு, ஒரே அப்பா, ஆனா ஓட் நம்பர் மட்டும் பாத்தீங்கன்னா வேற வேற எபிக் நம்பர் இருக்கும். அப்போ இது வந்து போகஸான ஓட்டு, ஏமாத்தின ஓட்டு. இந்த மாதிரி ஓட்டு வந்து கொளத்தூர், அதாவது சீஃப் மினிஸ்டர் ஜெயிச்ச கான்ஸ்டிடியூவன்சிலேயே 4379 இருக்குது. ஒரே வீட்ல 30 பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குளறுபடி வந்து எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல்ல இருக்குது. இப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா அப்போ சார் நடத்தி தானே ஆகணும். ஏன் இப்போ வந்து இதை அப்போஸ் பண்றீங்க? இந்த மாதிரி போகஸான ஓட்டெல்லாம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, டூப்ளிகேட் ஓட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் அப்படிதான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு நாங்க அப்போ சொல்லலாமா அப்படின்னு சொல்லியும் கேட்கறாங்க. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னா, பீகாரை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பீகாரை பத்தி பேசுறப்போ 64 லேக் வந்து ஓட்ஸ் வந்து மொத்தமா ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுல 22 லேக் வந்து இறந்து போனவங்களோட ஓட்ஸ். 7 லேக் பீப்புள் வந்து 2 ஓட்டு, அதாவது அவங்களுக்கு இங்க ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, மறுபடியும் இப்போ சென்னையில இருக்காங்கன்னா சென்னையில ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, மறுபடியும் கோயம்புத்தூர் போனப்போ கோயம்புத்தூர்ல அவங்க வீடு ஊர்ல இருக்குன்னா அங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. 2 ஓட்டு இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு 7 லட்சம் ஓட்டு வந்து பீகார்ல இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்ட் 35 லேக் ஆஃப் பீகாரிஸ் வந்து பீகாரை விட்டே போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அவங்க பெர்மனண்டா பீகாரை விட்டே போயிட்டாங்க. அவங்களுக்கு எதுக்கு பீகார்ல ஓட்டு? பீகார்ல இருக்கிறவங்களுக்கு தானே பீகார்ல ஓட்டு. பீகாரை விட்டே கம்ப்ளீட்டா பெர்மனண்டா போனவங்களுக்கு 35 லேக்ஸ் ஓட்டு வந்து பீகார்ல இருந்துச்சு. அப்போ 22 லேக் இறந்தவங்க, 35 லேக்ஸ் பீகாரை விட்டு போனவங்க, 7 லட்சம் பேருக்கு வந்து 2 ஓட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நாங்க ரிமூவ் பண்ணி 64 லேக் ஓட்ஸ் வந்து நாங்க பீகார்ல ரிமூவ் பண்ணிருக்கோம். இது எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. நாங்க ப்ராப்பரா தான் ரிமூவ் பண்ணிருக்கோம். இது வேணும்னு கேட்கறவங்க மேல தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. ஏன் இந்த இறந்தவங்க ஓட்டு, ஊரை விட்டு போனவங்க ஓட்டெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. சார் கரெக்டானதுதான் சொல்லிட்டு இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க. அடுத்து அண்ணாமலை அண்ணா பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, டேட்டா வச்சு ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க வந்து சும்மா வந்து சார் பிரச்சனை சொல்லாதீங்க. சார் எங்க பிரச்சனை பண்ணிருக்குன்னு நீங்க ஆக்சுவல் டேட்டா வச்சு ப்ரூவ் பண்ணுங்க. எங்கேயாவது நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி டேட்டா வச்சு ப்ரூவ் பண்ணுங்க. சும்மா வந்து யாருனாலும் என்னனாலும் பேசலாம், அது மேட்டர் கிடையாது. ஆக்சுவல் டேட்டாவோட பேசுங்க. அப்போ ஒரு டிபேட் மாதிரி இருக்கும். சும்மா மாத்தி மாத்தி இது பிரச்சனைன்னு சொல்லி பயமுறுத்தியே வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. இந்த பயமுறுத்தி பாலிடிக்ஸ் பண்றது தான் பீகார்ல ஒர்க் அவுட் ஆகல. அதனால தான் ராகுல் காந்தி தோத்துட்டாங்க. தமிழ்நாட்டுல நீங்களும் தோக்க போறீங்களா? நீங்க ஏன் பயமுறுத்தி பாலிடிக்ஸ் பண்றீங்க? ஆக்சுவல் டேட்டாவோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சைடுல இருந்து இவங்க 2 பேர் பேசியிருக்காங்க. சோ ஓவரால் என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதான் இவ்வளவு சொல்ற சார், நான் என்ன எப்படி நான் ஓட்டு போடுறது அப்படின்னு கேட்டீங்க. எனக்கும் அதே குழப்பம் இருந்துச்சு. சார் ஃபார்ம் வந்து இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பிஎல்ஓஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ம்பாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இதுக்கு வந்து ஆன்லைன்ல போய் பாருங்க, இங்க போய் பாருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சிம்பிளான விஷயம், உங்க குடும்பத்திலயோ ஆர் வந்து உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல உங்க ஸ்ட்ரீட்ல யாரோ ஒருத்தங்க வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலா அவேரா இருப்பாங்கல்ல, யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு தெருக்கும் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியலைனாலும் அவங்க கிட்ட போய், அண்ணன் எனக்கு ஓட்டு வேணும், எனக்கு வந்து இந்த ஓட்டை எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க. மீதி வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா இந்த பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்கிற கிரௌட் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சீரியஸா இந்த சாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து ஜென்சிஸ் நிறைய பேர் ஒரு ஜில்லினியல்ஸ், நான் ஒரு கேட்டகரி, நிறைய பேர் வந்து அந்த அண்டர் 40 இருக்கிறவங்களே வந்து இதுல ரொம்ப ஆக்டிவா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. நான் அப்சர்வ் பண்ண வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பொலிட்டிக்கலா உள்ளுக்குள்ள வந்து பல வருஷமா பாலிடிக்ஸ் பார்த்து பொலிட்டிக்ஸ்குள்ளே ஊறி இருக்கிறவங்க தான் வந்து இதுல ரொம்ப போய் தேடி பிடிச்சி எல்லாருக்கும் ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அண்டர் 40 இருக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கே தெரியல யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க. நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதை பண்ணுங்க, அதை எனக்கும் உண்மையிலே தெரியல. நானும் அப்படி ஒரு ஆளை தான் பிடிச்சி நான் எப்படியாவது இதை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேவா, எனக்கும் தெரியாது. நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் தெரியாது. அவங்க சொல்றாங்க, எனக்கு குடும்பத்தில் இருக்கிற 3 பேர் ஓட்டை பிடிச்சிட்டேன், ஓட்டை மட்டும் காணும் அப்படிங்கிறாங்க. அதை தேடிட்டு இருக்கோம். ஓகேவா, கிடைச்சிடும் சீக்கிரமா. ஏன்னா அது என்ன நம்பரு எங்க இருக்குதுன்னு பார்த்து அங்கேருந்து அந்த ஃபார்ம் வாங்கணும்னு சொல்லிட்டு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு போல. அது எனக்கும் தெரியல. பட் யார்கிட்டயாவது சொல்லி அப்படி வாங்கிடுங்க. அவ்வளவுதான். நீங்க சென்னையில இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கலாம், உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஒழுங்கா கேட்டு வாங்கிக்கோங்க. இதான் மேட்டர். ஓகேவா, புரிஞ்சிருச்சு இல்ல? டன். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியால யாரு இதெல்லாம் பண்ணி தருவாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேவா. எனிவே ஓவரால் இதுதான் சார். இதுக்கு தான் எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? இந்த சார் தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இஸ் இட் காம்ப்ளிகேட்டட்? அதுல டவுட்டே இல்லை. எஸ், இட் இஸ்
டெஃபினெட்லி காம்ப்ளிகேட்டட். பட் இஸ் இட் நீடட்? இது தேவையா அப்படிங்கிறது வந்து ஒப்பீனியன். ஏன்னா காம்ப்ளிகேட்டட்னா ஃபார்மை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பெருசா தான் இருக்குது, கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. நானும் ஃபில் பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹெல்ப் எடுத்து தான் நம்ம பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் உங்க ஒப்பீனியன் என்ன? இது தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பரவாயில்ல மதன் இது இல்லைனாலுமே ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தயவு செஞ்சு இதை உங்க ஃபேமிலி குரூப்ஸ் கிட்டயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எம்ஜி ஸ்குவாட் யாராவது எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைன்னு இருந்தாங்கன்னா, நானும் இதை சொல்லியிருக்கேன், அவங்க கிட்ட இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பாக they will take notice. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு வச்சுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you all, love you all, take care, bye. Cheers MGs.